Icam itet gobi tamayan. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெசிபி. வாங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஏற்கனவே ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இது ரெண்டும் நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு குக்கரில் தண்ணி விட்டுட்டு இதை ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளி பழத்தை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் வேண்டாம்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல பெரிய வெங்காயம், அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இது லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 10-15 பல் சின்ன சின்ன பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நான் காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது மிளகாயெல்லாம் நல்லா லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுருக்க ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி கூட சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை இல்லை முந்திரி இப்போ எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க. அதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாய் திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 2 வரமிளகாய் விதை இல்லாமல் கிள்ளி சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க. நான் உங்களுக்கு அது வீடியோவில் காட்டல. அப்புறம் ஃபஸ்ட்டே நறுக்கி வச்சோல்ல 2 தக்காளி பழம் அதை இது கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதை நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கு தக்காளி கூட நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா தக்காளி கூட நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த டைமில் அந்த வேக வச்ச பச்சை பட்டாணி அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது உங்களுக்கு கிரேவிக்கு எந்தளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு அதில் தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா பேஸ்ட் உங்களுக்கு குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அதை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு குழம்பு கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்காகும். அதுக்காக இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சா தான் அந்த பச்சை வாசனை போகுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குன்னு. நம்மளுக்கு குழம்பு நல்லா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. Thank you.